நீங்க ஒருபோதும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சில நேரம் வாழ்க்கை உங்களை மட்டும் சோதிக்கிற மாரி தோணுதுன்னு? சுற்றியுள்ள எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற விஷயங்கள், உங்களுக்கு மட்டும் ஏதோ தடைகள், சிரமங்கள், போராட்டங்கள். அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்து போகுது. ஏன் நான் தான்? நம்மளுள்ள அந்த குரல் சொல்லுது. நான் என்ன தவறு பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் யுனிவர்ஸ் எப்போதும் என்னை தான் சோதிக்குது? இந்த கேள்விகள் சாதாரணமா இல்ல. இது உங்க சோலோட டீப்பஸ்ட் கிரை. ஆனா உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? யுனிவர்ஸ் உங்கள பனிஷ் பண்ணல. அது உங்கள பிரிப்பேர் பண்றது. அந்த பெயின், அந்த ரிஜெக்ஷன், அந்த ஸ்ட்ரகிள் பனிஷ்மென்ட் இல்ல. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். புழுவா இருந்தது பட்டாம்பூச்சி ஆகணும்னா, அது கோக்கூன்குள்ள அடைஞ்சு போராடணும். அதே மாரி உங்க வாழ்க்கையோட சிரமங்கள், உங்களை உங்க ஹையர் வெர்ஷனுக்கு தள்ளிக்கிட்டு போகுது. உங்களுக்கு தெரியாம அந்த ஸ்ட்ரகிள்களுக்குள்ள ஃபியூச்சர் ரோடா சீக்ரெட் கீ இருக்குது. சில நேரம் உங்க கண்ணீரே உங்க டீச்சர். சில நேரம் லோன்லினஸ்யே உங்க அவேக்கனிங்கோட ஆரம்பம். அந்த பாதை எளிமை இல்லை. ஆனா அந்த பாதையில தான் உங்க ரியல் ஸ்ட்ரெங்த் கிடைக்கும். ஏன் தெரியுமா? சிரமம் இல்லாத வாழ்க்கை ஷாலோ ஓஷன் மாதிரி. ஆனா ஸ்ட்ரகிள்லே வாழும் வாழ்க்கை அது ஆழமா இருக்கும் ஓஷன் போல. அதனால தான் நீங்க இப்போ இங்கே இந்த வீடியோ கேட்கறீங்க. அது ஒரு கோயின்சிடென்ஸ் இல்ல. அது யூனிவர்ஸோட சிக்னல். இந்த வீடியோவுல நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது, ஏன் இந்த சிரமங்கள் உங்கள வந்து அடிக்குது? அதுக்கு பின்னால இருக்க ஆன்மீக மீனிங் என்ன? உங்க ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி உங்க சோல் பர்ப்பஸ்க்கு உங்கள தள்ளிக்கின்னு போகுது? இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க மீண்டும் ஏன் நான் தான் கேட்கவே மாட்டீங்க. அதுக்கு பதிலா உங்க மனசு சொல்லும், ஆம், இதுதான் என் பாதை. நான் இதை ஹேண்டில் பண்றேன். நான் ஸ்ட்ராங். ஸோ எண்டு வரை கேளுங்க. இந்த வீடியோ ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் கான்டென்ட் இல்ல. இது உங்க ஓன் சோலோட இன்னர் கான்வர்சேஷன் மாரி இருக்கும். என்றால், நீங்க கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையோட ஹிடன் ஸ்ட்ரகிள்ஸோட ரெசனேட் ஆகும். இது ஒரு சினிமேட்டிக் ஜர்னி மாரி. உங்க மனசு கேஆஸ்ல இருந்து கிளாரிட்டிக்கு, பெயின்ல இருந்து ஸ்ட்ரெங்த்க்கு, டார்க்னஸ்ல இருந்து லைட்க்கு போக போகுது. அப்படின்னா, லெட்ஸ் பிகின் த ஜர்னி. வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் வரும்போது, நாம எப்போதும் அதை நெகட்டிவா தான் பார்க்கிறோம். ஏன் மீண்டும் இதே ப்ராப்ளம்? ஏன் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுதுன்னு மனசு கேக்குது. ஆனா உங்களுக்கு தெரியுமா? ஸ்ட்ரகிள்ஸ் ரிப்பீட் ஆகுறதுக்கு ஒரு சீக்ரெட் ரீசன் இருக்கு. நீங்க எந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணுமோ, அந்த பாடம் கற்றுக்கொள்ளும் வரை யுனிவர்ஸ் அந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அனுப்பும். அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வரணும்னா, லெசனை ரியலைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிட்ரேயல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது ஒருத்தரால மட்டுமல்ல, அது ஒரு மிரர். அது உங்களுக்கு சொல்லறது, நீங்க பவுண்டரிஸ் செட் பண்ணிக்க கற்றுக்கொள்ளணும். உங்க வொர்த்தை புரிஞ்சு கொள்ளணும். அதே போல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரிப்பீட் ஆகுறதுன்னா, அது யூனிவர்ஸ் சொல்லறது, நீங்க உங்க ஃபியர்ஸை ஹீல் பண்ணணும். உங்க மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும். எவ்ரி ஸ்ட்ரகிள் ஈக்குவல்ஸ் ஒன் டீச்சர். ஆனா நாம பெயினை மட்டும் பார்த்துட்டு லெசனை இக்னோர் பண்றோம். போராட்டம் நடத்தும் தன்மை என்ன தெரியுமா? அது நம்ம கம்ஃபர்ட் ஜோனை உடைக்குது. நம்ம நிச்சயமா சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா growth எப்போதுமே சேஃப்ல கிடைக்காது. அதனால யூனிவர்ஸ் உங்கள அந்த ஷாப் கேஜ்ல இருந்து தள்ளிவிடும். நீங்க வெளியே போய் உங்க ரியல் பொட்டென்ஷியல் டிஸ்கவர் பண்ணணும். சில நேரம் அந்த புஷ் ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி வரும். சில நேரம் அது ஜாப் லாஸ் மாதிரி வரும். சில நேரம் அது லோன்லினஸ் ஆகும். ஆனா அந்த புஷ் தான் உங்க சோலுவோட நெக்ஸ்ட் சாப்டரை ஓபன் பண்ணுது. ஸ்ட்ரகிள்ஸோட பின்புலமா என்னன்னா, அது சோல் அவேக்கனிங் ப்ராசஸ். விண்மீன் டார்க்னஸ்ல தான் நம்மள இருக்கும் லைட் தெரியும். ஒரு சீட் மண்ணுக்குள் அழுத்தப்படாம இருந்தா அது ஸ்ப்ரவுட் ஆக முடியாது. அதே போல உங்க ஸ்ட்ரகிள்ஸோட அழுத்தம் தான் உங்களை உங்க ஹையர் செல்ஃப்க்கு கொண்டு சென்று சேர்க்குது. அந்த பெயின், அந்த சைலன்ஸ், அந்த அன்ஆன்சர்ட் பிரேயர்ஸ் எல்லாம் உங்களை ரீஷேப் பண்ணுது. சில ஸ்ட்ரகிள்ஸ் பியூர் கார்மிக் லெசன்ஸ். அது உங்க சோல் கேரி பண்ணிக்கிட்டு பிறந்த பேகேஜ். சில ஸ்ட்ரகிள்ஸ் உங்க ஆன்செஸ்டர்ஸோட
அன்ரிசால்வ்ட் பெயின். அது உங்க வழியில வந்து நிக்கும். ஆனா பவர்ஃபுல் ட்ரூத் என்ன தெரியுமா? யூனிவர்ஸ் உங்களுக்கு தர்ற ஸ்ட்ரகிளோட அளவு உங்க சோல் ஹேண்டில் பண்ணக்கூடியது தான். அதனால தான் சொல்றாங்க, தேவன் தனது வலிமையான போராட்டக்காரர்களுக்கு கடுமையான போர்களை கொடுக்கிறான். நீங்க இப்போ என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ, அது உங்க ஸ்ட்ரெங்த்தை ப்ரூவ் பண்றது. இன்னொரு பெரிய ட்ரூத் என்னன்னா, ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி தருது. நீங்க என்ன வேண்டான்னு கற்றுக்கொள்ளாம என்ன வேண்டும் என்று புரியாது. அந்த ரிஜெக்ஷன், the closed door, அது உங்களுக்கு ரியல் பாத்தை காட்டுற சிக்னல். ஒரு வேலை முடியலன்னா, யூனிவர்ஸ் சொல்றது, இது உங்க பாதை இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுன்னா, அது உங்க growthக்கு ஹெல்ப் பண்ணாதது. அதனால எவ்ரி க்ளோஸ் டோர் ஷட் ஹிடன் ரீடைரக்ஷன். ஸ்ட்ரகிள்ஸ் வித்தவுட் மீனிங் ஆஸ்டன் சஃபரிங். ஆனா ஸ்ட்ரகிள்ஸ் வித் மீனிங் ஈக்குவல்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த பெயின்க்கு பின்னால மீனிங் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணும்போது உங்க மனசு கால்மாகும். இப்போ வரைக்கும் நீங்க பெயினை பனிஷ்மெண்டா பார்த்தீங்க. இப்போ நீங்க பெயினை ப்ரிப்பரேஷனா பார்க்கறீங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட். இதுதான் உங்க இன்னர் பவரை அன்லாக் பண்ணும் கீ. யுனிவர்ஸ் உங்களை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமானதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.